மீன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் பிறக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆதிசேஷனும் தாராதேவியும் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதம் கடகராசி கும்ப லக்னத்தில் தானுங்க ஜூன் மாதம் பிறக்கப்பட்டது. அப்படி பிறக்கப்பட்ட ஜூன் மாதத்தில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்ற வார்த்தை ஜோதிடர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம ராசிக்கு வரும் பொழுது நமக்கு அனுபவங்களை நிறைய கொடுப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியம் அல்லது செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் தருவார். அதுபோக நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ சூரியனுடைய தசை நடக்குது அல்லது கேதுவுடைய தசை நடக்குது அல்லது செவ்வாவுடைய தசை நடக்குது, இல்லை செவ்வாவுடைய புத்தி சூரியனுடைய புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதுவும் முதல் சுற்று 7.5 சனி நடக்கிற நண்பர்களுக்கு மட்டுமே. இது 2வது சுற்று அப்படின்னா எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூரிய தசை நடந்தாலும் சரி, செவ்வாய் தசை நடந்தாலும் சரி, அல்லது கேது தசை நடந்தாலும் சரி, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். மீன ராசியாதிபதி குரு பகவான் மீன ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கார், தனஸ்தானாதிபதி சாரத்தில். அருமையான ஒரு அமைப்பு. எத்தனை ஜோதிடர்களுக்கு இது தெரிஞ்சிருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. பதிவு உங்களுக்கு தாமதமாக கொடுக்கறது என்னுடைய தவறு தானுங்க. நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் ரெகுலராக கண்டினியூவாக பதிவு கொடுக்க முடியல. இதுக்கு மேற்கொண்டு நான் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன், கொஞ்சம் பிஃபோராக உங்களுக்கு பலன்கள் கொடுக்கறதுக்கு. இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 அதிசயங்கள் நடக்க போகுது. எந்த அடிப்படையில்னா, ஃபஸ்ட்டு மீன ராசியாதிபதி குரு சுபஸ்தானத்தில் இருக்கார், தனஸ்தானாதிபதி சாரம் வாங்குறாரு. செவ்வாவுடைய சாரத்தில் குரு மங்கள யோகமாக இருக்கார். அப்போ குரு யாரை பார்க்குறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். இந்த செவ்வாய் தனஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய குருவுக்கு நட்சத்திரமும் கொடுத்துட்டு தன்னுடைய 8வது பார்வையாக மீன ராசியை 6ஆம் தேதியிலிருந்து பார்க்க ஆரம்பிப்பார். அப்போது மண்மனை வாங்கியிருக்கிறீங்க, அதில் பிரச்சனைகள் இருக்குது, வழக்கு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்குது, பூர்வீக சொத்தில் சங்கடங்கள் இருக்குது, இந்த மாதிரியான மண்மனையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். வீடு வாசல் கட்டி அரையும் குறையுமா நிற்கிதுங்க, பூசாமல் இருக்குதுங்க, வீடு வாங்கிட்டேனுங்க, கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியல, இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே இந்த தருணத்தில் சரியாயிடும். அவ்வளோ என்னத்துக்குங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, ஏண்டா இருக்கும் எதுக்கடா இருக்குன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் தனஸ்தானாதிபதி சாரத்தில் தனகாரகன் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பு. தனஸ்தானாதிபதியுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுறது இன்னும் சிறப்பு. நெசமாக சொல்கிறேனுங்க, மீண்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு கோட்சார கிரக நிலைகளில் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். மாத பலன் மட்டும் இல்லைங்க, ஜோதிட பலன் கூட யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், வாய்க்கு வரதும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சொல்கிற பலனில் ஆதாரம் இருக்கணுங்க இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு நான் நல்ல விஷயம் சொல்கிறேன், இருக்கிற விஷயம் சொன்னால் அது எனக்கு புண்ணியமாக இருக்கும், இல்லாதது பொல்லாதது சொன்னேன்னா அது கர்மா. அந்த கர்மா எனக்கு வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் ஜூன் 6ஆம் தேதி மாறுறார், சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு வரார். சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு வர அந்த செவ்வாய் 8வது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். தனஸ்தானாதிபதி பார்வை நம்ம ராசி மேலே படுது. தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தனகாரகன் தொழில்காரகன் குரு இருப்பார். ஜூன் 6ஆம் தேதியே சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் குரு பகவானோட சேர்றது இன்னும் சிறப்பு. அதே மாதிரி அந்த புதனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் 10வது பாவகத்தில் படுறதுனால வெளிநாடு சார்ந்த வேலைகள் செய்துட்டு இருந்தானுங்க, இப்போ என்னால் அந்த வேலை செய்ய முடியல, வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எந்த வேலைக்காக வந்தனோ அந்த வேலை கிடைக்காம கிடைக்கிற வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் காசு பணத்தை இழந்து போட்டேன்,
இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் உண்மையிலேயே பிரகாசமான நேரமாக இருக்கும். அதுக்கு ஆதாரம் என்னன்னா, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், அந்த புதனுக்கும் தனஸ்தானாதிபதி தான் செவ்வாய் தான் நட்சத்திரம் கொடுத்துருப்பார். ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் தான் புதன் இருப்பார், சுபஸ்தானாதிபதி இருப்பார். சுபஸ்தானாதியோட சேர்ந்து சுபஸ்தானத்தில் குரு இருக்கிறாருன்னா குருவுக்கு செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருப்பார். அதுபோக சூரியன் 15ஆம் தேதி மாறுறார். சூரியன் 3வது கட்டத்திலிருந்து மீனராசிக்கு 3வது கட்டத்திலிருந்து 4வது கட்டத்துக்கு தன்னுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிட்டு சூரியனுடைய பார்வை, குருவுடைய பார்வை, புதனுடைய பார்வை, 3 கிரகங்களுடைய பார்வை கூட உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி, 4 கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதனால் வேலைவாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரிப்படுத்துறதுக்கு உண்டான பிரமாதமான நேரம். பொதுவாக சந்தர்ப்பத்துக்காக தான் மீனராசி நண்பர்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்களே தவிர சம்பாதிக்க தெரியல, சாதிக்க தெரியலன்னு உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. இப்போவும் சொல்கிறேனுங்க, மீனராசியில் பிறந்தவங்க கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க. உங்கள் வேலை என்னவோ நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க. ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்களுக்கு நாம் உதவியாக இருந்துக்கிடணும்னு நினைப்பீங்களே தவிர அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கணும்னு நினச்சிக்கிட மாட்டீங்க. அப்போது மீனராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டான மிக சிறந்த நேர காலங்கள் ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து வரப்போகுது. மாதம் பிறந்துருச்சு, இன்றைக்கி தான் மாதம் பிறந்திருக்கு. அப்போது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக பெருசாக உங்களுக்கு மாற்றம் தெரியாதுங்க. கண்டிப்பாக தெரியாது. மாதம் பிறந்த உடனே ஆஹா ஓஹோன்னெல்லாம் பொழைச்சிட்றாங்க, வாய்ப்பு இல்லைங்க. 6ஆம் தேதியிலிருந்து நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். பொதுவாக நாம் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, சந்தர்ப்பம் கிடைக்கிதுன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிடணும் இல்லையா? அன்று தவறினால் 6 மாதம்னு சொல்லுவாங்க. ஒன்றே செய் நன்றே செய், அதுவும் இன்றே செய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். மீனராசியில் பிறந்தவங்க இந்த 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. 6ஆம் தேதியிலிருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது 22ஆம் தேதி வரைக்கும். 6ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சார் வண்டி வாகனத்தில் அடிபட்டு போகும்னு சொல்கிறாங்க சார், இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. 7.5 சனி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மறந்துடுங்க. சில பேருக்கு படிப்பில் கல்வியில் பாதிப்புகள் கொடுத்துருக்கோம். இப்போ ரிசல்ட் வந்துருந்துருக்கும். 10வது படித்த பிள்ளைங்க, 12வது படித்த பிள்ளைங்க, அவங்க ரிசல்ட் வந்திருக்கும். ஞாபக மருதி காரணமாக ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் போய் இருந்திருக்கலாம். மறுக்க எழுதுனீங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிவிடுவீங்க. அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. விடுபட்டு போயிடுச்சிங்க, ஒரு பேப்பர் போயிடுச்சிங்க, 2 பேப்பர் போயிடுச்சிங்க, இதுக்கு மேற்கொண்டு படிக்கணுன்ற எண்ணமே எனக்கு இல்லை அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. காய்க்கிற மரம் தான் கல்லடி படுன்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மீண்டும் அந்த பேப்பரை எழுதுங்க. கட்டாயம் நான் சொல்கிறேனுங்க, ஒரு நேரத்தில் உங்களுடைய பார்வைக்கு அந்த அண்ணன் சொன்னார், நான் எழுதுனேன், பாஸ் பண்ணிவிட்டேன், இன்றைக்கி தரமான ஒரு வேலை வாய்ப்பு நான் இருக்கேன், நான் என் விருப்பத்துக்கு நான் இருந்திருந்தா இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டு இருந்திருப்பனே அப்படின்னு சத்தியமாக நீங்கள் சொல்லுவீங்க. மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மேற்கொண்டு ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா மேற்கொண்டு எழுதுங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். வேலைவாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு இந்த குருவுடைய பார்வையும் அதுபோக புதனாதித்ய யோகம் ஏற்படுதுங்க. புதனாதித்ய யோகம் 2 முறை வருது. 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகம். சூரியனும் புதனும் ஒரே பாவகத்தில் இருக்கிறது. அது உங்களுக்கு பெருசாக நல்லது பண்ணாது. 2வது 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகமாக இருக்கும். அப்போது 15ஆம் தேதி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது மாதத்தில் சூரியன், அந்த 15ஆம் தேதியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4வது பாதத்தில் புதன், மிருகசீரிஷ நட்சத்திரம் 4வது பாதத்தில் குரு. அப்போ அந்த 3 கிரகங்களும் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் வர்றதும், செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசியிலே மேலே படுறதும், இந்த 3 கிரகங்களும் தொழில் ஸ்தானத்தில் படுறதும், வேலை வாய்ப்பே இல்லாமல்
சிரமப்பட்டுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட உத்தியோகம் கொடுத்துரும். உத்தியோகத்தில் வளர்ச்சி இல்லாத நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்திடும். ஒரே வார்த்தை சொல்லணும்னா, தீராத மன அழுத்தம் இருக்கும் இல்லையா, அந்த மன அழுத்தத்தை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரமையா இந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தானுங்க எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரப்போகுது. அப்படி என்ன சார் விதை அப்படின்னா, உழைப்புன்ற விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது வளர்ச்சி அப்படின்ற மரம் வரதான் செய்யும். இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. அதை விட உங்களுடைய ராசிக்கு 2வது கட்டத்தில் சுக்கிரன் இருக்கார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரனுக்கு பயிற்சி கிடையாது இந்த மாதத்தில். அதாவது 29ஆம் தேதி தான் பயிற்சி, ஜூன் 29ஆம் தேதி. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சுக்கிரன் அப்படின்றவர் தனகாரகன் சொல்கிறத விட செல்வந்தர்னு சொல்லலாம். மீனராசிக்கு 2வது கட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மீனராசிக்கு 8வது கட்டத்தை பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். மீனராசியில் பிறந்தவங்க அதுக்குண்டு திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பாங்க அப்படின்றதுனால ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது போய் காசு பணத்தை போட்டுடாதீங்க, இல்லை லாட்ரி கிட்ட எதோ வாங்கிடாதீங்க. அது வேறு. வராத பணம் வந்து சேரும். குடும்பத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபம், சங்கட சலுப்பு இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, மன ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகும், உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். அதுக்கான நேர காலங்கள் நிச்சயமாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சில பேர் இருக்காங்க, திருமணத்தில் தீராத தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. 35 வயசு 36 வயசு ஆகுதுங்க, திருமணம் நடக்கலை. நாங்கள் போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, ஜோசிகாரங்க சொன்னது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம், யார் எங்கெங்கே சொல்கிறாங்களோ எல்லா இடத்துக்கும் எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் சார், ஒன்றும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சார் அப்படின்னா, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம்தான் மிக சிறந்த நேர காலங்கள் திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கிறதுக்கு. சரியா? இது நம்ம ஜூன் மாதத்தில் தான் இருக்கோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு 4 மாதம் பொறுத்துக்கிடுங்க. இல்லை அப்படின்னா குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்துக்கு வரும் பொழுது, இந்த புனர்பூச நட்சத்திரத்தில், திருவாதிரை நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்துக்கு குரு வரணும். அப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான தருணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சார் அது எப்போ சார் நடக்க போகுது? அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம்தான். ஆகஸ்ட் மாதம் 16 தேதிக்கு மேலே தான் திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். அதனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு அங்கே போய் பரிகாரம் பண்ணலாம், எங்கே போய் பரிகாரம் பண்ணலாம், இதெல்லாம் வேண்டாம். தயவு செய்து பொறுத்தீங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணி ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் 2-2.5 மாதம் பொறுத்துக்கிடுங்க. இந்த 2-2.5 மாதம் பெருசாக எதுவும் நீங்கள் பார்க்குற வேலை வச்சுக்கிடாதீங்க. ஆகஸ்ட் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 தேதிக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிடும். சரியா? மற்றபடி மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை ஜூன் மாதத்தில் வரும்ன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.